இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே இந்த மாலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். இந்த ஓய்வு நாளின் மாலை வேளையிலும் பரிசுத்தரை இணைந்து ஆராதித்து சந்தோஷப்பட அவருடைய பிரசன்னத்திலே ஆனந்தமாய் மகிழ்ச்சியாய் களிகூற தேவன் கிருபை பாராட்டினார். அவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். 92வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, அழகாய் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். முதல் பகுதியில் அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், காண்டாமிருகத்தின் கொம்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது நாம் ஆண்டவர் செய்கிற காரியங்களை புரிந்து கொள்வதற்காக, கிரகித்து கொள்வதற்காக உருவக சொல்லாக ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், இந்த கொம்பு என்ன, இந்த கொம்பினுடைய தன்மை என்ன அப்படின்றத ஆண்டவர் நம்மோடு கூட நிறைய காரியங்களை பேசினார். வேதத்தில் பார்க்கும் பொழுது இந்த காண்டாமிருகத்தின் கொம்பினா அர்த்தம் என்ன, இந்த கொம்பை கொண்டு ஆண்டவர் ஏன் செய்கிறார், காண்டாமிருகத்தை போல ஏன் அப்படித்தான் செய்ய வேண்டுமா, அப்படி ஆண்டவர் செய்வதாயிருந்தால் ஏன் அப்படி செய்கிறார், அந்த செய்தியை நாம் சரியாக கிரகிக்க ஆண்டவர் நமக்கு இந்த மாலை வேளையிலும் ஒரு விசை கிருபை தருவாராக. வேதத்தில் காண்டாமிருகத்தை குறித்த 3 அனுபவங்களை சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது காலை ஆராதனையில் 2 காரியங்களை குறித்து, 2 அனுபவங்களை குறித்து வேதத்தின் அடிப்படையிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். முதலாவது அனுபவம், எவரும் மேற்கொள்ள முடியாத ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி சொல்லுகிறேன், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்தவைகளை எவராலும் எந்த சக்தியாலும் தகர்க்க முடியாது. ஆமென். இதை ஏன் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்கிறார் என்று சொன்னால், தம்முடைய திட்டத்தை அவருடைய பிள்ளைகள் மூலமாக, அவருடைய நோக்கத்தை தம்முடைய பிள்ளைகள் மூலமாக ஆண்டவர் செயல்படுத்த விரும்புகிறார், நிறைவேற்ற விரும்புகிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் எவரும் மேற்கொள்ள முடியாமல் ஒரு கொம்பினுடைய அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். 2வது காரியத்தை பார்த்தோம், எவரும் உதாசீனப்படுத்த முடியாமல் கர்த்தர் தம்முடைய பிள்ளையை கொம்பின் அனுபவத்திற்குள்ளே கர்த்தர் நடத்துகிறார். ஏன் செய்கிறார்? இந்த உலகம் ஆண்டவருடைய பிள்ளைகளை குறைத்து மதிப்பிடும் போது, அந்த குறைத்து மதிப்பிடுகிற அதே காரியத்தை வைத்து என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா. இதை ஆண்டவர் ஏன் செய்கிறார், என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் எவரும் உதாசீனப்படுத்த முடியாமல் கர்த்தர் உயர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆண்டவர் தெரிந்து கொண்ட பாத்திரத்தை, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஜனத்தை, உலக ஜனமே நீ உதாசீனப்படுத்தாதே, அற்பமாய் நினைக்காதே, ஏனென்றால் அவர்களுக்கு உள்ளே இருக்கிறவர் பெரியவர். வசன காலையில சொன்ன, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் சொல்றேன். காலையில சொன்னதுல இருந்து, தாவீது அங்க ஒரு பெரிய படை நிக்குது, கோலியாத்தின் படை. உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவனை என்னிடத்தில் அனுப்புங்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது தாவீதை கர்த்தர் முன்னுக்கு தள்ளுகிறார். தாவீதை பார்த்தபோது கோலியாத் ஏளனப்படுத்துகிறான். வேதம் சொல்லுகிறது, தாவீது அழகுள்ளவன், சிவந்த மேனி உள்ளவன். அவன் கையில் அவனை மட்டும் அவமானப்படுத்தல, உதாசீனப்படுத்தல, அவன் கையில் இருக்கிற தடியை கூட கோலியாத் உதாசீனப்படுத்துகிறான். நீ தடியோடு வருகிறதற்கு நான் நாயா என்று சொல்லி தடியை கூட உதாசீனப்படுத்துகிறான். ஆனால் உதாசீனப்படுத்தின தாவீதை வைத்தே கோலியாத் என்கிற கொம்பை தாவீது என்கிற கொம்பு மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். கற்றுக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா?
என் பிள்ளையின் தோற்றத்தை பார்த்து நீ உதாசீனப்படுத்தாதே. என் பிள்ளைக்குள்ள இருக்கிற நான் பெரியவராய் இருக்கிறேன், என் பிள்ளைக்காக வல்லமையான காரியங்களை நான் செய்வேன். இந்த மாலை வேளை மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம். உபாகமம் 33:17. அவன் அலங்காரம் அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போலவும் போலவும் இருக்கும். அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அவைகள் எப்ராயிமின் 10,000ங்களும் மனாசேயின் 1000 என்றான். மூன்றாவது அனுபவம், எவரும் தடுத்து நிறுத்த முடியாமல் தன்னுடைய பிள்ளையினுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். இப்படி சொல்றேன், ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு எவரும் அதை தடுத்து நிறுத்த முடியாமல் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் கொடுத்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு தம்முடைய பிள்ளையினுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது 12 கோத்திரங்களுக்கும் மோசே தீர்க்க தரிசனமாக ஆசீர்வாதங்களை மோசே சொல்லுகிறார். யோசேப்பின் குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய நேரம், ஆண்டவர் அவனை தீர்க்க தரிசன ஆவியினாலே நிறைத்து யோசேப்பின் குடும்பத்திற்கு 2 பிள்ளைகள், மனாசே, எப்ராயிம், இந்த 2 பேருக்காக ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக வார்த்தையை சொல்ல வைக்கிறார். எப்படி சொல்லுகிறான்? அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளை போல இருக்கும். வேறு யாருக்கும் இப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை, இவர்களுக்கு மட்டும்தான் இப்படி சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லிவிட்டு சொல்லுகிறார், காண்டாமிருகத்தினுடைய கொம்பு என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே அங்க விளக்குகிறார். அவைகளாலே, கொம்புகளாலே அவன் என்ன பண்ணுவான்? ஜனங்களை ஏகமாய் தேசத்தினுடைய கடையாந்திரம் மட்டும் முட்டி துரத்துவான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர்களுக்கென்று வரையறுக்கப்பட்ட அந்த எல்லையினுடைய விளிம்பு வரை கொம்பை வைத்தே முட்டி யோசேப்பின் சந்ததி தள்ளுவார்கள். அல்லேலூயா. மோசே தீர்க்க தரிசனம் சொன்னபோது என்ன நடக்க போகிறது என்று சொல்லி யாருக்கும் தெரியாது. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தாரே அந்த தேவனுக்கு என்ன நடக்க போகிறது என்பது நன்றாக தெரியும். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எனக்கு சொல்லப்பட்டது ஒருவேளை எனக்கே தெரியாமல் இருக்கலாம், என்னை சுற்றியுள்ளவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு சொன்ன வார்த்தையை, எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் என்ன நடக்க போகிறது என்பது கொடுத்த உமக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களுக்கு போதிய இடம் இருக்காது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஏனென்றால் சீட்டு போடும்போது எல்லாருக்கும் ஒரு சீட்டு, யோசேப்பிற்கும் ஒரு சீட்டு. அந்த ஒரு சீட்டில் 2 பிள்ளைகளுக்கு யோசேப்பு பங்கு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனால் பங்கு கொடுப்பதற்கு இடமில்லை. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாரை விட நீங்கள் பெருகுவீர்கள். எப்படி பெருகுவீர்கள்? வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் எப்ராயிம் மனாசேயை போல பெருகுவீர்களாக. அல்லேலூயா. என்று பெருக்கத்திற்கு உதாரணமாக வைத்து தீர்க்க தரிசனம் சொன்னார். அதை யாரை வைத்து சொன்னார் என்று சொன்னால் யாக்கோபை வைத்து ஆண்டவர் சொன்னார். இது நிறைவேறுவதற்கு இடம் நெருக்கடியான ஒரு காலம் வரும் என்பதை அறிந்துதான் தீர்க்க தரிசனம் நீ சொல்லப்பா அப்படின்னு சொல்றார். நல்ல கவனிங்க. நெருக்கம் வரும்போது எதிர்க்கிறவர்கள் யாரும் இருந்தால் நான் கொடுக்கிற கொம்பை வைத்து
அவர்களை முட்டி தள்ளி தேசத்தினுடைய கடைசி வரை தள்ளி இடத்தை சுதந்தரிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அர்த்தத்தை சொல்லுகிறேன். யோசேப்பு முட்ட ஆரம்பித்தான் என்றால் முடியற வரைக்கும் யாராலையும் அதை தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. யோசேப்பு முட்ட ஆரம்பிச்சா கடைசி முடிகிற வரைக்கும் யாராலையும் அதை தடுத்து நிறுத்தவே முடியாது. சிலருக்கு இன்னும் கொஞ்சம் புரியல. இப்போ ஒரு கொம்பு தானே, இந்த கொம்பு வைத்து என்ன நடந்திருக்கும்? கொம்பு ஒருவேளை சின்னதா இருக்கலாம். காலையில் சொன்னேன், எல்லா மிருகத்துக்கும் 2 கொம்பு இருக்கும், காண்டா மிருகத்துக்கு மட்டும் ஒரே ஒரு கொம்பு தான் இருக்கும். கொம்பு சின்னது, தேவனுடைய ஜனம் சின்னதுன்னு நினைக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் கொம்பு சின்னதா இருந்தாலும் காண்டாமிருகத்தினுடைய வல்லமை தேவ பிள்ளைகளுக்கு உண்டு. அல்லேலூயா. அது முழு காண்டாமிருகத்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய முழு வல்லமையும் அது பயன்படுத்தி செய்யுமானால் எவர் அதுக்கு முன்பாக நிற்க முடியாது. அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை கர்த்தர் நிரூபிப்பார். என்ன நிரூபிப்பார் தெரியுமா? நான் காலையில் சொன்னது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷித்த கிருபையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அது பயன்படுத்த வேண்டிய நெருக்கமான ஒரு கட்டம் வரும்போது அவர்கள் முறுமுறுக்காமல் கர்த்தர் தந்த விசுவாசத்தோடு ஜெபத்தோடு தேவனை நம்பி பயன்படுத்த துவங்கும் போது அவர்களுக்காக கர்த்தர் ஒரு நடவடிக்கையை துரிதமாய் முடுக்கி விடுவார். அல்லேலூயா. அவர் முடுக்கி விடும்போது எவராலும் சரி எந்த சட்டம் போட்டும் அதை தடுக்கவே முடியாது. கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்காக நீர் முடுக்கி விடும்போது எந்த நபராலோ எந்த சட்டத்தாலோ அதை தடுக்கவே முடியாது. கடைசி எல்லை போகிற வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும். எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 5வது அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் தமக்கு செய்வித்த விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றாள். நல்ல கவனிங்க. ராஜ சமூகத்திற்கு எஸ்தர் வருகிறாள். ராஜா சொல்லுகிறான், தேசத்திலே நீ பாதி கேட்டாலும் உனக்கு தருகிறேன், என்ன வேண்டுமானாலும் கேள். 124 நாடுகளுக்கு நான் ராஜாமா, 50% உனக்கு தரேன். 50% உனக்கு நான் என்ன பண்ணுகிறேன்? தருகிறேன். நான் கொடுக்க தயார் என்று சொல்லும் பொழுது எஸ்தர் என்ன சொல்லுகிறாள்? ஒரு சின்ன கொம்பு மாதிரி, ராஜாவே நான் உண்டு பண்ணுகிற விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் வர வேண்டும் என்று ஒரு சின்ன பெட்டிஷனை வைக்கிறான். ஆமென். முதல்ல போன தயவு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே ராஜா சொல்றாரு, 127 நாடுகளுக்கு நான் ராஜாமா, பாதி 50% தரன்றாரு. ஆனா சின்ன கொம்பு மாதிரி அவர் ராஜாட்ட கேட்கிறா, ராஜாவே உமக்கு செய்விக்கிற விருந்துக்கு நீரும் ஆமானும் வரணும்னு சொல்லி ஒரு சின்ன பெட்டிஷன் தான் வைக்கிறார். அல்லேலூயா. பெட்டிஷன் வைக்கும்போது எவருக்குமே தெரியாது இந்த சின்ன பெட்டிஷன் என்ன செய்துவிட போகிறது என்று சொல்லி. மானுக்கு எவ்வளவு கொம்பு இருந்தாலும் அது அழகாக தான் இருக்கும். மானுக்கு எவ்வளவு கொம்பு இருந்தாலும் அது அழகாதானே இருப்போம் என்று நாம் நினைப்போம். ஆனால் மான் கொம்பை முட்டினால் முறிந்து போகும். மான் கொம்பை முட்டினால் முறிந்து போகும். ஆனால் காண்டாமிருகத்தினுடைய கொம்பு ஒரு நாளும் முறிக்கப்படுவதில்லை. மானுக்கு கொம்பு அழகா இருக்கும், முட்டுச்சுன்னா கொம்பு முறிஞ்சு போயிடும். ஆனால் காண்டாமிருகத்துக்கு கொம்பு சின்னது தான். ஒருவேளை அழகு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் அந்த கொம்புக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை
தேவன் தந்ததை மட்டும் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கென்று ஒரு திட்டத்தை என் ஆண்டவர் முடுக்கி விடுகிறார். அல்லேலூயா. ஒரு சின்ன இன்விடேஷன் கார்டு தான். ஆனால் அன்றைக்கு ஆரம்பித்த ப்ராசஸ் 10ஆம் அதிகாரம் முடிகிற வரைக்கும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியலை. அல்லேலூயா. அதற்கு முன் என்னென்னவோ குழிவு நெளிவு சுழிவு எல்லாம் நடக்குது. ஆனால் இந்த சொன்ன கொம்பை வைத்து கர்த்தருடைய நாமத்தினாலே இறங்கின போது யோசேப்பு அவைகளை வைத்தே முட்டி தள்ளுவா. அல்லேலூயா. தேவன் அவனுக்காக கிரியை செய்ய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக கிரியை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த வல்லமையாலும் அதை தடுக்கவே முடியாமல் நிறைவேறி முடிகிற வரைக்கும் தடுக்காமல் உதவி செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். 127 நாடுகளிலும் கர்த்தர் அதை நடப்பதற்கு உதவி செய்தார். அல்லேலூயா. அந்த கர்த்தர் இன்றைக்கும் வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எஸ்தர் காலத்தில் மட்டும் இல்லைப்பா, யோசேப்பின் காலத்தில் மட்டும் இல்லை, இன்றைக்கும் அதை செய்ய நீர் வல்லமை உள்ளவர். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 28:19. ஆகையால் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து ஆண்டவர் சீஷர்களை குறித்ததான ஒரு மலைக்கு வர சொன்னார். தாம் பரமேறி செல்லும் முன்பு அவர்களுக்கு ஆண்டவர் ஒன்றை கொடுக்கிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் உலகம் எங்கும் போய் கதை சொல்லுங்கன்னு சொல்லல. உலகம் எங்க போய் கதை சொல்லுங்கன்னு சொல்லல. சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். சுவிசேஷத்தை, வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தார். இந்த வார்த்தையை என்ன பண்ணுங்க? உலகம் எங்கும் போய் அறிவியுங்கள் என்று சொன்னார். அந்த வார்த்தை பரவ விடாமல் ரோம அரசாங்கம் எவ்வளவோ அதை தடுக்கிறது. யூத மதம் அதை எவ்வளவோ தடுக்கிறது. ஆனால் முடியவில்லை. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 24வது வசனத்தையும் அதுக்கு அடுத்தது 20வது வசனத்தையும் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 1வது 24வது வசனத்தையும் அப்புறம் 20வது வசனத்தையும் வாசிங்க. வேத வசனம் வளர்ந்து பெருகிற்று. அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் போஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாஸ்துவை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். நல்ல கவனிங்க தேவ பிள்ளைகளே. ஆண்டவர் நமக்கு தருவதை நம்பி நாம் தைரியமாய் விசுவாசத்தோடு கூட இறங்கி செயல்படுத்தும் போது உங்களுக்காக கர்த்தர் காரியத்தை முடிக்க விடுவார். ஆண்டவர் இதை ஏன் செய்ய வேண்டும்? ஆண்டவர் ஏன் அப்படி செய்து எவரும் தடுக்க முடியாத நிலையிலே நிரூபிப்பார்? எவராலும் தடுக்க முடியாத வெற்றி என்று சொல்வார். ஏன் அதை ஆண்டவர் நிரூபிக்கிறார்? யோசுவாவுக்கு ஏன் நிரூபிக்கிறார்? ஆதியாகமம் 48வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 48வது அதிகாரம் 19வது வசனம். அவன் தகப்பனோ தடுத்து அது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும் இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான் இவனும் பெருகுவான் இவனுடைய தம்பியோ அதிகமாக பெருகுவான் அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றான். நல்ல கவனிங்க. யாக்கோபின் மூலமாக சொன்னதான தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற
மோசையின் மூலமாக உபாகமம் புஸ்தகத்தில் சொன்னதான அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் அந்த கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல கர்த்தர் உயர்த்துகிறார். அவர் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக செய்வார். அவர் யார் என்று சொல்லி, அவருடைய வல்லமை என்ன என்று சொல்லி உலகத்திற்கு காண்பிப்பதற்காக வெளிப்படுத்த செய்வார். நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். வேற எந்த காரணமும் இல்லை. நமக்கு அள்ளி கொடுக்க என்று சொல்லி ஒரு நாள் நினைக்காதீங்க. நமக்கு அள்ளி தருவதற்காக தேவன் இதையெல்லாம் செய்கிறார் நினைக்காதீங்க. வார்த்தையிலே தவறாதவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய வாக்கு நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிலை நிற்கும், நிறைவேறும் என்பதை நிரூபிப்பதற்காக ஆண்டவர் அப்படி செய்கிறார். மீகாவின் புத்தகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. மீகா 4:13. சீயோன் குமாரத்தியே, சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை, நான் உன் கொம்புகளை இரும்பும் இரும்பும், உன் குளம்புகளை, உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன், வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை, அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கத்தருக்கென்றும், நீ கத்தருக்கென்றும், அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். இஸ்ரவேலோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். அந்த நாளிலே உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமாக்குவேன். ஒரு தீர்க்க தரிசனத்தை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். நான் உன் கொம்பை எப்படி ஆக்குவேன்? இரும்பை போலாக்குவேன். எதற்காக? நீ ஒரு பெரிய ஆள், நீ ஒரு சாதித்த ஆள் என்று சொல்வதற்கா? இல்லை. நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அந்த ஜனங்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும், அந்த ஜனங்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் கொண்டு வந்து நியமிப்பாய். அதற்காகத்தான் உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். நம்மை பெருக செய்வதற்காக அல்ல. ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய நோக்கம் என்ன? இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் வெளியே இருக்கிறது. ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, அவருக்கு சொந்தமாக வேண்டிய ஆத்துமாக்கள் இன்னும் ஏராளமாய் வெளியே இருக்கிறது. யாருடைய கையில் இருக்கிறது? சாத்தானுடைய கரத்திலே அந்த ஆத்துமாக்கள் இருக்கிறது. அதை கொண்டு வந்து இது கர்த்தருக்கு, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கென்று ஒப்படைப்பதற்காகத்தான் என் கொம்பை காண்டாமிருகத்தினுடைய கொம்பை போல கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் பேசிவிட்டார். அடுத்த மாதமே நான் பதவி உயர்ந்து விடுவேன், எனக்கு உயர்வு கிடைத்து விடும் என்று சொல்லி அலைவதற்காக அல்ல. சொல்லுங்க, கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டாரு, அடுத்த மாதமே எனக்கு வேலையில் பதவி உயர்வு வந்துடும், என்னுடைய பிஸ்னஸில் உயர்வு வந்துவிடும். அதுக்காக இல்லை. ஆண்டவர் செய்ய விரும்புவதின் நோக்கம் என்ன தெரியுமா? வெளியே ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களை கர்த்தருக்கென்று நீ நியமிக்க நாம் சாட்சி, நம்முடைய நம்பிக்கை இவை எல்லாவற்றையும் கொடுப்பதா இருப்பதற்காக கொம்பை காண்டா மிருகத்தினுடைய கொம்பை போல கர்த்தர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஒன்னே ஒன்று கடைசியாக சொல்றேன். முற்றிலும் அவர் வெளிப்படுவதற்காக, அவர் தெரிவதற்காக, நம்மை மறைத்து கொள்வதற்காக மட்டும்தான் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. காண்டா மிருகத்தின் கொம்பை போல எவரும் மேற்கொள்ள முடியாமல், எவரும் நம்மை உதாசீனப்படுத்த முடியாமல், ஆண்டவர் நமக்கு சொன்னதை நிறைவேறுவதற்கு எவரும் அதை தடுக்க முடியாமல்
என் கர்த்தர் உயர்த்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 3 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். எவரும் மேற்கொள்ள முடியாமல், 2வது யாரும் நம்மளை உதாசீனப்படுத்த முடியாமல், 3வது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற முடியாமல், எவரும் தடுக்க முடியாமல் நம்முடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறார். இந்த 3 விதத்திலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்யணும்னா நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம். யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 9 to 12 வரைக்கும் வாசிக்க கேட்போம். காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ அது உன் முன்னணைக்கு முன்பாக ராத்தங்குமோ படைசால்களை போல நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரில் பூட்டுவாயோ அது உனக்கு இசைந்து வர படிக்குமோ அது அதிக பலமுள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ தானியத்தை அது வீட்டில் கொண்டு வந்து உன் களஞ்சியத்தில் சேர்க்கும் என்று நீ அதை நம்புவாயோ. யோபு நூற்றுக்கணக்கான கேள்விகளை கேட்கிறான். யோபுவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, காண்டாமிருகத்தை பற்றி உனக்கு தெரியுமா? காண்டாமிருகத்தை பற்றி உனக்கு தெரியுமா என்று சரமாரியாய் யோபினிடத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டது யோபுவிற்கு மட்டுமல்ல, நமக்கும் உணர்த்துவதற்காகத்தான் வேதத்தில் கர்த்தர் எழுதியிருக்கிறார். நம்மை பார்த்து அந்த கேள்வி கேட்கிறார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல என் கொம்பை உயர்த்தி அவர் மேன்மைப்பட வேண்டுமானால் கேட்கிற முதல் காரியம் 9-10 வசனங்களை வாசிங்க. 39:9-10 வாசிங்க. காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ அது உன் முன்னணைக்கு முன்பாக ராத்தங்குமோ படைசால்களை உள நீ காண்டாமிருகத்தை கயிறு போட்டு ஏரிலே பூட்டுவாயோ அது உனக்கு இசைந்து வர படிக்குமோ. காண்டாமிருகம் ஆண்டவர் கேள்விக்க உன்னிடத்தில் சேர சம்மதிக்குமா? அதை நீ சொல்வதற்கெல்லாம் இசைந்து பரம்படிக்குமா? நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஏறு விழுமா? அதை ஏரிலே நீ பூட்டுவாயா? ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்? இந்த காண்டாமிருகத்தை நீ பலவந்தம் செய்ய முடியாது. அல்லேலூயா. நயமாக பேசி உனக்கு அதை வளைந்து கொடுக்க செய்யவும் உன்னாலே முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, காண்டாமிருகத்தை பலவந்தம் செய்ய முடியாது. நயவஞ்சகமா பேசி வளைந்து கொடுக்கவும் செய்ய முடியாது. காண்டாமிருகத்தை நாம நினைப்பதற்கு தகுந்த மாதிரி பலவந்தம் செய்து அதை அசைக்க முடியாது. மென்மையாக பேசியும் அதை வளைய செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார்? என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை ஆஃபர் எனக்கு வந்தாலும், அல்லேலூயா, எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும் ஒரு நாளும் அதற்கு நான் வளைந்து கொடுக்காமல் இருப்பேன். இன்னைக்கு முதல் தீர்மானம் ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறது என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முன்னாடி எத்தனை ஆஃபர் வேணா வரலாம், எத்தனை அழுத்தங்கள் வேணா உனக்கு வரலாம், ஆனால் அதற்கு வளைந்து கொடுக்காமல் கர்த்தர் என்னை வைத்த நிலையிலே நான் உறுதியாக இருப்பேன் என்ற ஒரு தீர்மானத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எப்படி காண்டாமிருகத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது, வளைக்க முடியாது, இதே போல எந்த ஒரு காரியம் உன்னை வளைப்பதற்கு நீ இடம் கொடுக்க கூடாது. எந்த அழுத்தம் வந்தாலும் அது உன்னை வளைக்க நீ இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் என்னை வைத்த நிலையிலே நான் உறுதியாய் இருப்பேன் என்று சொல்லி நீ உறுதியாய் நிற்பாயானால் சொல்லப்பட்ட 3 அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில படிக்கும். 2வது நிபந்தனை 31:11 வாசிங்க. யோபு 39:11. அது அதிக பலமுள்ள
உள்ளதென்று அது அதிக பலம் உள்ளதென்று நீ நம்பி அதனிடத்தில் வேலை வாங்குவாயோ இப்படி சொல்றாரு. எடுபடி வேலை வாங்கிருவியா? காண்டாமிருகத்திட்ட எடுபடி வேலை. நம்ம பிள்ளைகளா இருந்தா மிரட்டி வேலை வாங்கிடலாம். ஆனா காண்டாமிருகத்திட்ட எடுபடி வேலை வாங்க முடியுமா? ஏன்னா உன்னை விட பல மடங்கு பலன் உள்ளது காண்டாமிருகம். அல்லேலூயா. அதற்கு பலன் அதிகமாக இருப்பதனால நீ சொல்வதையெல்லாம் செய்ய பயன்படுத்தலாம் என்று நினைக்கிறாயோ? காண்டாமிருகமே, இவ்வளவு பலன் தந்தது மனிதன் அல்ல, உன்னை படைத்தவர் வேறு எதற்கும் கொடுக்காமல் உனக்கு அதிக பலனையும் திறமையும் கொடுத்திருக்கும் போது தவறாக பயன்படுத்தாதே. இரண்டாவது தீர்மானம் என்ன தெரியுமா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கும் போது அதை நான் தவறாக என்னுடைய பலன், என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய விவேகம் எதுவானாலும் ஆண்டவர் அதை கொடுத்திருப்பாரானால் அதை நான் தவறாக பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு தந்ததான வரங்கள், எனக்கு தந்ததான தாளந்துகள், எனக்கு தந்ததான ஆசீர்வாதங்கள், எனக்கு தந்ததான நன்மைகள், ஒருபோதும் இவற்றை நான் துஷ்பிரயோகம் செய்யக்கூடாது. இந்த தீர்மானத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த பலன் என்னால் கிடைக்கவில்லை, யாரால் இந்த கிருபை எனக்கு கிடைக்கல, தேவனால் மட்டும்தான் இந்த நன்மையும் கிருபை எனக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த நன்மையை, இந்த கிருபையை ஒரு நாளும் நான் துஷ்பிரயோகம் செய்யாதபடி காத்துக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த ரெண்டு தீர்மானத்திற்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவர், அவர் சொன்னாரே, எவரும் மேற்கொள்ள முடியாத பலனை ஒரு கொம்பை தருவார். எவரும் உதாசீனப்படுத்த முடியாமல் ஒரு கொம்பை கர்த்தர் கொடுப்பார். உங்களுக்கென்று கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம், தீர்க்க தரிசனம் நிறைவேற எவரும் அதை தடுத்து நிறுத்த முடியாமல் கர்த்தர் செய்து காண்பிப்பார். அவர் செய்வதற்கு இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு இந்த மாலை வேளையில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்கார் படிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நல்லவர். காண்டாமிருகத்தின் கொம்பினுடைய அனுபவங்கள் 3 இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறார். முதலாவது, காண்டாமிருகத்தின் கொம்பை போல எவரும் மேற்கொள்ள முடியாமல் உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். இரண்டாவது, இந்த உலகம் ஆண்டவர் கொடுத்தவைகளை உதாசீனப்படுத்தும் போது, என் பிள்ளையை உதாசீனப்படுத்தாதே, என் பிள்ளைக்குள் இருக்கிற நான் பெரியவர், நான் யார் என்பதை விளங்க பண்ணுவதற்காக ஒரு கொம்பை கர்த்தர் தருவார். மூன்றாவது, ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை நிறைவேற முடியாமல் தடுத்து நிறுத்தி, எவரும் அதை தடுக்க முடியாமல் உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். ஆனால் ஆண்டவர் அதற்கு கேட்குற 2 கண்டிஷன், காண்டாமிருகத்தை போல உனக்கு வருகிற எத்தனை ஆஃபராக இருந்தாலும், உனக்கு வருகிற எத்தனை அழுத்தங்களாக இருந்தாலும் ஒரு நாளும் அதுக்கு நீ வளைஞ்சு கொடுக்காதே. கர்த்தர் என்னை வைத்த நிலையிலே நான் உறுதியாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் செய். இரண்டாவது, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த வரங்கள், ஆண்டவர் தந்த தாளந்துகள், ஆண்டவர் கொடுத்த கிருபைகள், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இவைகளை ஒரு நாளும் நான் துஷ்பிரயோகம் பண்ண மாட்டேன். ஏனென்றால் யாரும் இதை எனக்கு தரல, தேவன் தான் இதையெல்லாம் கொடுத்தார், அது உமக்கென்று மட்டுமே பயன்படுத்தணும். ஆண்டவரே, அந்த ஒரு தீர்மானத்தை பண்ணுங்க. நிச்சயமாய் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்கள் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் அனுபவத்திலிருந்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை குறித்து வேத வசனம் சொன்ன அடிப்படையில் இன்றைக்கு எங்களோடு கூட ஆண்டவர் பேசி நம்முடைய கிருபைக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 அனுபவம் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கட்டும். ஆண்டவரே, இதை நீர் செய்வதற்கு ஆண்டவரே, எத்தனை ஆஃபர் வந்தாலும், எத்தனை அழுத்தங்கள் வந்தாலும், எத்தனை பேர் வந்து பேசினாலும் ஒரு நாள் எங்கள் பிள்ளைகள்
வளைந்து கொடுக்காதபடி தேவன் வைத்திருக்கிற நிலையிலே உறுதியாய் நிற்க உதவி செய்யும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகள், தாளந்துகள், ஆண்டவரே நன்மைகள், ஆசீர்வாதங்களை ஒரு நாள் துஷ்பிரயோகம் செய்யாதபடி எனக்கு கூட இது யாரும் எனக்கு தரல, எனக்கு இதை தந்தவர் என்னுடைய தேவனாகிய கர்த்தர், அவருக்கு மாத்திரமே இது பயன்பட வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு அதை செயல்படுத்தும் போது ஆண்டவர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல நீர் உயர்த்துவே. அந்த அனுபவம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்தில் நடக்கட்டும். ஆண்டவரே, வந்த பிள்ளைகளை, வசனம் கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் பேசி நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.